இது ரொம்ப ஒரு கேவலமான செயல். அது யாரு பண்ணியிருந்தாலும் உங்களை சீக்கிரமே முடிச்சு காலி பண்ணும். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மொத்தமாவே ஒரு ஷாக்ல தான் இருக்காங்க. இனி வர்ற உங்களோட படம் என்ன அப்டேட்ஸ் இதுல இருந்து? ஒரு படம் முடிச்சிருக்கேன், ஷூட்டிங் முடிச்சிருக்கேன். இலங்கைக்கு வரணும். பட் ஆனா வந்து ஏதோ ஒரு தடை என் மைண்ட் லெவல்ல ஒன்று இருந்துட்டே இருந்துச்சு. எனக்கு ஆச்சு ஃபிளாப் ஆச்சுன்றது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பல பேரோட ட்ரீம் இருக்கு. ஏன்னு சொன்னா நீங்க ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஒரு டிரெக்டர். இன்றைக்கு இந்த விஜயண்ட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, கலவா வந்து லீக் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கும். ஏன்னா பணம்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு பெரிய முதலீடு, நிறைய கடன் வாங்கி செய்திருக்கணும். இந்த இது லீக் ஆனதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு? மிகப்பெரிய ஒரு ஷாக். டோட்டல் ஐ திங்க் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மொத்தமாவே ஒரு ஷாக்ல தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பிக் ஸ்டாரோட படம், இவ்வளவு பெரிய ஒரு பிக் பட்ஜெட் படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அதுவும் இவ்வளோ தூரம் லீக் ஆகி வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் திங் அண்ட் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல் இது. இது வந்து ஏன்னா இது எப்படின்னா ஒரு படம் இப்போ வந்து அந்த மாதிரி படத்தோட எனி ஃபிலிம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 150 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒரு 150 குடும்பம் அதுல இருக்கு ஒரு நாள் ஷூட்டிங்லே. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து மொத்தமா ஒரு இவ்வளவு பேரோட உழைப்ப வந்து மொத்தமா போட்டு இந்த மாதிரி திருடி அதுல இருந்து நீங்க ஒண்ணு பண்ற போது ரொம்ப ஒரு கேவலமான செயல். அது யாரு பண்ணியிருந்தாலும் உங்களை சீக்கிரமே முடிச்சு காலி பண்ணும். மனதனா வந்து இலங்கை படம், இலங்கை வந்து ஜாழ்ப்பாணத்தை கதையாக கொண்ட ஒரு படத்தை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஃபீலிங் எப்படி இருக்கு? இந்த ஜாழ்ப்பாணத்து மக்கள் இந்த ஆதரவு, இந்த அன்பு, அதை கதைக்கிற ஸ்லாங்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல எனக்கு ரொம்ப என்ன சொல்றேன் இல்லையா, எனக்கு வந்து இலங்கைக்கு வரணும். பட் ஆனா வந்து ஏதோ ஒரு தடை என் மைண்ட் லெவல்ல ஒன்று இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு போர் நடந்து முடிஞ்சிருக்க ஒரு இடத்துல இவ்வளோ வந்து நம்ம ஒரு டூரிஸ்டா போவோம் வேணாம்.